தொழிற்சாலைகள் இன்றைக்கு இல்லை, தொழிற்சாலைகள் இன்றைக்கு இல்லை. ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள், உங்களை விட்டு விடுகிறேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள், உங்களை விட்டு விடுகிறேன் என்று சொன்னபோது இன்றைக்கு RSS அன்றைய தலைவராக இருந்த சாவர்கர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கடிதத்தை எழுதி கொண்டு சிறையில் இருந்து வெளிவந்தான். ஆனால் பகத்சிங் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்பதற்கு அதைவிட நான் தூக்கிலே தொங்கலாம், என்னை சுட்டுத் தள்ளுங்கள் என்று பகத்சிங் சொன்னார். வீர வணக்கம். பகத்சிங்கின் 95வது ஆண்டு நினைவு நாள். கோலார் தங்கவயலில் வெடித்த புரட்சி முழக்கம். கோலார் தங்கவயல் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றின் ஈடு இணையற்ற மாவீரன், இளம் புரட்சியாளர் பகத்சிங்கின் 95வது நினைவு தினத்தை முன்னிட்டு கோலார் தங்கவயலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அகில இந்திய இளைஞர் பெருமன்றம் AIYF அமைப்பினர் சார்பில் வீர வணக்க நிகழ்வுகள் உணர்ச்சிபூர்வமாக நடைபெற்றன. தங்கவயலின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே புரட்சிகரமான முழக்கங்களுடன் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் முக்கிய நிகழ்வு கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. தலைமை மாவட்ட செயலாளர் தோழர் ஜோதிபாசு தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. முன்னிலை தாலுகா செயலாளர் தோழர் ஸ்ரீகுமார் முன்னிலையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர். முழக்கங்கள் இன்குலாப் சிந்தாபாத் என்ற அதிரடி முழக்கங்களுடன் பகத்சிங்கின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மன்னிப்பு கேட்ட சாவர்கர், மரணத்தை முத்தமிட்ட பகத்சிங். இந்த நிகழ்வில் பேசிய ஜோதிபாசு பிரிட்டிஷ் ஆட்சியின் போது நடந்த வரலாற்று உண்மைகளை ஆவேசத்துடன் பதிவு செய்தார். துரோகமும் தியாகமும். அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியில் சிறையில் இருந்தபோது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்தவர் RSS தலைவர் சாவர்கர். ஆனால் உன்னிடம் மன்னிப்பு கேட்பதை விட தூக்கு கயிற்றை முத்தமிடுவேன் என்று கர்ஜித்தவர் பகத்சிங். லெனினின் தாக்கம். தூக்கு மேடைக்கு செல்லும் கடைசி நிமிடத்தில் கூட தோழர் லெனின் எழுதிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த அந்த மாவீரனின் புரட்சி வேட்கை இன்றும் நம் இரத்தத்தில் ஓடுகிறது. கண்களை கட்டாதே, என் கண்களை கட்டாதீர்கள், என்னை சுட்டுக் கொல்லுங்கள், என் ரத்தம் இந்த மண்ணில் சிந்தட்டும் என்று மரணத்தைக் கண்டு அஞ்சாத பகத்சிங்கின் வீரத்தை உலகிற்கே முன்மாதிரியாக சுட்டிக்காட்டினார். பகத்சிங்கின் எச்சரிக்கை பலிக்கிறதா? 95 ஆண்டுகளுக்கு முன்பே பகத்சிங் எச்சரித்தபடி இன்று இந்தியா ஒரு இக்கட்டான சூழலில் இருப்பதாக உரையில் சுட்டிக்காட்டப்பட்டது. பறிபோகும் உரிமைகள். தொழிலாளர்களின் உரிமைகள் நசுக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் அடிமைகளாக்கப்படும் அவலம் நீடிக்கிறது. நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் நிலங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு விவசாயம் நசுக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு திண்டாட்டம். KGF போன்ற பகுதிகளில் தொழிற்சாலைகளின்றி இளைஞர்கள் வேலைக்காக பெங்களூரை நோக்கி தினசரி பயணிகளாக அலைக்கழிக்கப்படும் அவலநிலை நிலவுகிறது. மதவாத அரசியலும் ஜாதி அரசியலும் நாட்டை சீரழித்து வரும் இந்த வேளையில் பகத்சிங்கின் கனவை நனவாக்க இளைஞர்கள் ஒன்றிணைய வேண்டும் என அறைகூவல் விடுக்கப்பட்டது. முடிவில் விண்ணதிர இன்குலாப் ஜிந்தாபாத், பகத்சிங் ஜிந்தாபாத் என்ற முழக்கங்களுடன் இந்த நிகழ்வு முடிக்கப்பட்டது. இதுபோன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ವೀರವಂದನೆ ಭಗತ್ಸಿಂಗ್ ಅವರ 95ನೇ ವಾರ್ಷಿಕ ಸ್ಮರಣ ದಿನ. ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ನಲ್ಲಿ ಮೊಳಗಿದ ಕ್ರಾಂತಿಯ ಘೋಷಣೆ. ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ ಭಾರತದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೋರಾಟದ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಅಪರೂಪದ ಶೂರನಾದ ಯುವ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಭಗತ್ಸಿಂಗ್ ಅವರ 95ನೆಯ ಸ್ಮರಣ ದಿನದ ಅಂಗವಾಗಿ ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ನಲ್ಲಿ ಭಾರತೀಯ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಮತ್ತು ಅಖಿಲ ಭಾರತ ಯುವಜನ ಫೆಡರೇಷನ್ AIYF ವತಿಯಿಂದ ವೀರವಂದನೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ನಡೆದವು. ಇಂದು ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದಲೇ ತಂಗವಯಲಿನ ವಿವಿಧ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಕ್ರಾಂತಿಕಾರಕ ಘೋಷಣೆಗಳೊಂದಿಗೆ ಸ್ಮರಣ ದಿನ ಆಚರಿಸಲಾಯಿತು. ಇದರ ಮುಖ್ಯ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪಕ್ಷದ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಿತು. ಅಧ್ಯಕ್ಷತೆ ಜಿಲ್ಲಾ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಕಾಮ್ರೇಡ್ ಜ್ಯೋತಿಬಾಸು ಅವರ ಅಧ್ಯಕ್ಷತೆಯಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಯಿತು. ಮುಖ್ಯ ಅತಿಥಿ ತಾಲೂಕು ಕಾರ್ಯದರ್ಶಿ ಕಾಮ್ರೇಡ್ ಶ್ರೀಕುಮಾರ್ ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪಕ್ಷದ ನಾಯಕರು ಹಾಗೂ ಯುವಕರು ಭಾಗವಹಿಸಿದರು. ಘೋಷಣೆಗಳು. ಇಂಕ್ವಿಲಾಬ್ ಜಿಂದಾಬಾದ್ ಎಂಬ ಘೋಷಣೆಗಳೊಂದಿಗೆ
ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅವರ ಚಿತ್ರಕ್ಕೆ ಹೂಮಾಲೆ ಅರ್ಪಿಸಿ ಮೌನ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಸಲ್ಲಿಸಲಾಯಿತು. ಕ್ಷಮೆ ಕೇಳಿದ ಸಾವರ್ಕರ್, ಮರಣವನ್ನು ಮುತ್ತಿಟ್ಟ ಭಗತ್ ಸಿಂಗ್. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ ಆರ್. ಜ್ಯೋತಿಬಾಸು ಬ್ರಿಟಿಷ್ ಆಡಳಿತ ಕಾಲದ ಇತಿಹಾಸವನ್ನು ತೀವ್ರವಾಗಿ ಪ್ರಸ್ತಾಪಿಸಿದರು. ದ್ರೋಹ ಮತ್ತು ತ್ಯಾಗ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಜೈಲಿನಲ್ಲಿದ್ದಾಗ ಕ್ಷಮಾಪತ್ರ ಬರೆದು ಬಿಡುಗಡೆಯಾದವರು ಆರ್ಎಸ್ಎಸ್ ನಾಯಕ ಸಾವರ್ಕರ್. ಆದರೆ ನಿನ್ನ ಬಳಿ ಕ್ಷಮೆ ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ ನಾನು ಫಾಸಿಗೆ ಹೋಗುವುದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ ಎಂದು ಘೋಷಿಸಿದವರು ಭಗತ್ ಸಿಂಗ್. ಲೆನಿನ್ ಅವರ ಪ್ರಭಾವ. ಫಾಸಿಗೆ ಹೋಗುವ ಕೊನೆಯ ಕ್ಷಣದಲ್ಲೂ ಲೆನಿನ್ ಅವರ ಪುಸ್ತಕ ಓದುತ್ತಿದ್ದ ಆ ಮಹಾವೀರನ ಕ್ರಾಂತಿ ಚಿಂತನೆ ಇಂದಿಗೂ ನಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ಹರಿಯುತ್ತಿದೆ. ಕಣ್ಣು ಕಟ್ಟಬೇಡಿ, ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕಟ್ಟಬೇಡಿ, ನನ್ನನ್ನು ಗುಂಡಿಕ್ಕಿ ಕೊಲ್ಲಿರಿ, ನನ್ನ ರಕ್ತ ಈ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಸುರಿಯಲಿ ಎಂದು ಮರಣಕ್ಕೂ ಹೆದರದ ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅವರ ಧೈರ್ಯವನ್ನು ವಿಶ್ವದ ಮುಂದೆ ಉದಾಹರಣೆಯಾಡಿ ಹೇಳಿದರು. ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅವರ ಎಚ್ಚರಿಕೆ ನಿಜವಾಗುತ್ತಿದೆಯೇ? 95 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಭಗತ್ ಸಿಂಗ್ ನೀಡಿದ ಎಚ್ಚರಿಕೆಯಂತೆ ಇಂದು ಭಾರತ ಸಂಕಷ್ಟದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದೆ ಎಂದು ಉಲ್ಲೇಖಿಸಲಾಯಿತು. ಹಕ್ಕುಗಳ ಕಸಿತ. ಕಾರ್ಮಿಕರ ಹಕ್ಕುಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಮತ್ತೆ ದಾಸ್ಯಕ್ಕೆ ತಳ್ಳಲಾಗುತ್ತಿದೆ. ಕೃಷಿ ಸಂಕಷ್ಟ. ದೇಶದ ಬೆನ್ನೆಲುಬಾದ ರೈತರ ಭೂಮಿಗಳನ್ನು ಕಾರ್ಪೊರೇಟ್ ಕಂಪನಿಗಳು ಕಬಳಿಸುತ್ತಿದ್ದು ಕೃಷಿ ಕುಸಿಯುತ್ತಿದೆ. ಉದ್ಯೋಗ ಸಮಸ್ಯೆ. ಕೆಜಿಎಫ್ನಂತಹ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ಕೈಗಾರಿಕೆಗಳ ಕೊರತೆಯಿಂದ ಯುವಕರು ಉದ್ಯೋಗಕ್ಕಾಗಿ ಬೆಂಗಳೂರು ಕಡೆಗೆ ದಿನವೂ ಪ್ರಯಾಣಿಸುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಎದುರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಧರ್ಮಾಧಾರಿತ ಮತ್ತು ಜಾತ್ಯಾಧಾರಿತ ರಾಜಕೀಯ ದೇಶವನ್ನು ಹಾಳು ಮಾಡುತ್ತಿರುವ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅವರ ಕನಸನ್ನು ನನಸಾಗಿಸಲು ಯುವಕರು ಒಂದಾಗಬೇಕು ಎಂದು ಕರೆ ನೀಡಲಾಯಿತು. ಕೊನೆಯಲ್ಲಿ ಇಂಕ್ವಿಲಾಬ್ ಜಿಂದಾಬಾದ್, ಭಗತ್ ಸಿಂಗ್ ಜಿಂದಾಬಾದ್ ಎಂಬ ಘೋಷಣೆಗಳೊಂದಿಗೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಸಮಾಪ್ತಿಯಾಯಿತು. பகத்சிங் சொன்னார், இந்த போர் எங்களோடு தொடங்கவும் இல்லை, எங்கள் வாழ்நாளோடு முடியப் போவதும் இல்லை என்று சொன்ன மாவீரன் பகத்சிங் என்றும் நீடூழி வாழ்க, அவர் கொள்கை வாழ்க. இன்குலாப் ஜிந்தாபாத். வீர வணக்கம், வீர வணக்கம், வீரன் பகத்சிங். வீர வணக்கம், வீர வணக்கம். தூக்கு கயிறை இன்முகத்துடன் முத்தமிட்ட மாவீரர், முத்தமிட்ட மாவீரர். மாவீரன் பகத்சிங்குடைய 95ஆம் ஆண்டு அவர் மாவீரனை தூக்கிலிட்ட நாள் இன்று அனுசரித்து வருகின்றோம். 95 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய அந்த மாவீரன் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அனைத்தும் கிடைக்கப்பட வேண்டும், தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை, விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே இந்தியா நாட்டை ஆள்வதற்கு கொண்டு வந்தபோது கன்னி வெடிகளை பாராளுமன்றத்திலே வீசி எங்கள் நாட்டிற்கு சட்டத்தை ஏற்றுவதற்கு நீ யார், என் தொழிலாளர்களுக்கு விரோதமாக சட்டத்தை ஏற்றுவதற்கு நீ யார், விவசாயிகளுக்கு விரோதமாக சட்டத்தை ஏற்றுவதற்கு நீ யார், இந்த நாட்டை விட்டு வெளியேறு என்கின்ற அந்த முழக்கத்தை வீரத்தோடு வழங்கிய அந்த பகத்சிங் அன்றைக்கு அவனுக்கு வயது 21 வயதிலே அவன் அந்த முழக்கத்தை 7 ஆண்டுகளில் 21 வயதிலே அவன் மீது சதி வழக்கு பின்னப்பட்டது. இன்றைக்கு போராடுகின்ற உரிமை பறிக்கப்பட்டு வருகிறது, இன்றைக்கு பெற்ற உரிமைகள் நசுக்கப்பட்டு வருகிறது, தொழிலாளர்கள் இன்றும் கூட அடிமைகளாக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் அன்றைக்கே பகத்சிங் மீது சதி வழக்கு பின்னப்பட்டது. இந்த நாட்டினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவனுக்கு தூக்கு தண்டனை பிரிட்டிஷ் ஆட்சியாரால் வழங்கப்பட்டது. அவர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே அந்த போராட்டத்திலேயே பகத்சிங்கோடு இருந்து சிறையில இருந்த RSS இயக்கத்தினுடைய ஸ்தாபகர் சாவர்கர் அதே பகத்சிங்கோடு இருந்தார். வெள்ளையர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள், உங்களை விட்டு விடுகிறேன் என்று சொன்னபோது இன்றைக்கு RSS அன்றைய தலைவராக இருந்த சாவர்கர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கடிதத்தை எழுதி கொண்டு சிறையில் இருந்து வெளியே வந்தான். ஆனால் பகத்சிங், உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்பதற்கு அதைவிட நான் தூக்கிலே தொங்கலாம், என்னை சுட்டுத் தள்ளுங்கள் என்று பகத்சிங் சொன்னார். அன்று இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய தன்மானத்திற்காக வெள்ளையர்களிடம் மண்டிடாத மாவீரன் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் 95 ஆண்டுகள். அன்றைக்கே பகத்சிங் சொன்னான், இந்த நாட்டிலே பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் ஒரு இயக்கத்தால் என்று சொன்னால் அது RSS ஆல்
ஒரு காலத்தில் இந்தியாவிலே மிகப்பெரிய ஆபத்து வரலாம் என்று 95 ஆண்டுகளுக்கு முன்பாக பகத்சிங் கூறினார். அந்த வார்த்தை இன்றைக்கு இந்திய நாட்டிலே நிஜமாகியிருக்கிறது. தொழிலாளர்களுடைய உரிமைகள் இன்றைக்கு சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சாலைகளிலே பெற்ற உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி இந்த நாடு அவர்களை கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளை இன்றைக்கு சட்டத்தின் முன் கொண்டு வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலங்களை இன்னைக்கு கார்ப்பரேட்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு முதலாளிகளினுடைய கட்டுப்பாட்டிலே இந்திய நாட்டினுடைய விவசாயம் இன்றைக்கு நசுக்கப்பட்டு வருகிறது. இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கட்டட தொழிலாளர்களாக கூலி தொழிலாளர்களாக இன்றைக்கு நசுக்கப்பட்டு வருகிறார்கள். இந்திய நாட்டிற்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால் அது ஜாதியால் என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார். இன்றைக்கு ஜாதிய அரசியல் இந்திய நாட்டையே ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. கோடான கோடி இளைஞர்களுடைய நாயகனாக தன்னுடைய 21 வயதிலே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்த பகத்சிங் இன்றும் பேசப்படுகிறது. பகத்சிங்குடைய வீரம், பகத்சிங்குடைய தியாகம், பகத்சிங் போன்ற ஒரு இந்த நாட்டிலே ஆட்சி முறைகள் வர வேண்டும் என்றெல்லாம் அந்த பகத்சிங் கண்ட கனவுகள் இன்றைக்கு சுக்குநூறாக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் பார்க்கப்பட வேண்டும். கோலார் தங்க வயலில் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. தொழிற்சாலைகள் இன்றைக்கு இல்லை. ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு நமக்கு விடிவெள்ளி என்கின்ற ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இளைஞன் தன்னுடைய தினப்பயணியாக இன்றைக்கு பெங்களூரை நோக்கி செல்கின்றான். வெறும் தினப்பயணியாக சென்றே அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு நசுக்கப்பட்டு வருகிறது. எந்த உரிமைக்காக பகத்சிங் குரல் கொடுத்தானோ அந்த உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு நசுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நசுக்கப்பட்டதற்கு காரணம் மதவாத அரசியல், ஜாதிவாத அரசியல். இன்றைய RSS இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வஞ்சகத்தனமான ஒரு ஆட்சி முறை இந்த நாட்டிலே இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு பகத்சிங்குடைய எல்லோருக்கும் வேலை கொடு, எல்லோருக்கும் தொழிற்சாலைகளை ஏற்படுத்து என்கின்ற அந்த வழக்கம் இன்றைக்கு நாடு பூராவும் இன்றைக்கு எழுப்பப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கோலார் தங்க வயலும் கூட இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, AIYF அமைப்பு இப்படிப்பட்ட பகத்சிங்குடைய கொள்கைகளை ஏற்று மிகப்பெரிய ஒரு போராட்ட வழிகளை இன்றைக்கு எதிர்நோக்கி வருகிறது. தங்க வயலுடைய இளைஞர்கள் கூட இன்றைக்கு ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு தருவாயிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இன்குலாப் சிந்தாபாத் என்கின்ற அந்த வழக்கத்திற்கு சொந்தக்காரன் பகத்சிங். நான் தூக்கிலிடுகின்ற போது கூட ஒரு நிமிடம் உன்னுடைய கடைசி ஆசையை சொல் என்று சொல்லுகின்ற போது ஒரு புரட்சியாளனிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடைசி ஒரு 2 நிமிடம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் அந்த புரட்சியாளன் லெனின் எழுதிய அந்த புத்தகத்தை நான் படித்துவிட்டு நான் தூக்கிலே தொங்குகின்றேன் என்று சொன்ன அந்த மாவீரன் இந்திய நாட்டில் இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு மாதிரியாக இன்றைக்கு இருக்கிறான். என்னை ஏன் கண்ணை கட்டி தூக்கிலிடீர்கள்? என் கண்ணை அவிழ்த்து விட்டு என்னை துப்பாக்கியால் சுட்டுத் தள்ளுங்கள், என் ரத்தம் இந்த பூமியிலே சிந்த வேண்டும் என்று சொன்னவன் மாவீரன் பகத்சிங். அப்பேற்பட்ட ஒரு ஒரு இயக்கமாக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன் இருக்கிறது. பகத்சிங்கால் இந்த இயக்கம் ஆபத்து என்று சொன்ன இயக்கம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. பகத்சிங்குடைய கனவு நிறைவேற வேண்டுமானால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மதவாத RSS அந்த பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி என்று வீழ்த்தப்படுகிறதோ அன்றுதான் மாவீரன் பகத்சிங்குடைய கனவு நிறைவேறும் என்று சொல்லி இந்த 95ஆம் ஆண்டிலே சபதம் ஏற்போம். இப்படிப்பட்ட முற்போக்கு மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்காக நாம் ஒரு அடித்தூணாக, ஒரு தூண்டுகோலாக கோலார் தங்க வயலிலே நின்று போராடுவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், AIYF ஜிந்தாபாத், பகத்சிங் ஜிந்தாபாத்.
அன்பான நண்பர்களே, தோழர்களே, இன்று மாவீரர் பகத்சிங்குடைய நினைவு நாள். அவருடைய போராட்ட கனலானது, அவருடைய உண்மையான கனவு, பாலுக்கு இயங்காத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு இயங்காத இளைஞர், இந்த மூணும் சேர்ந்து என்று இந்தியாவுக்கு கிடைக்குதோ அன்றுதான் உண்மையான இந்தியாக்கான விடுதலை அப்படி என்று தூக்குரிமிட்டு தூக்குக்கரை முத்தமிட்ட அந்த மாவீரனுடைய நினைவு நாள் இது. அவருடைய போராட்ட கனலானது என்றும் தீயாய், இன்றும் இளைஞர்கள் மத்தியில் தீயாய் கலந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இன்றும் அவருடைய கனவு நிறைவேறவே இல்லை. அவருடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, கம்யூனிசத்துடைய தத்துவங்களில் கம்யூனிசத்துக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கும். அந்த நடைமுறைகளுடைய வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. அந்த வார்த்தைகளுடைய முதலாளித்துவ உச்சக்கட்டம் ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போரை அவர் அன்றே தொடங்கினார். ஏகாதிபத்தியங்கள் தன்னுடைய நலனுக்காக ஊரை மட்டுமில்லை நாடையே கொள்ளையடிக்கும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியங்கள் எங்கேயோ சண்டை நடக்குது, ஆனா நம்ம வீட்டில் இன்னைக்கு அடுப்பு மட்டும் அந்த சண்டை கேஸ் இல்லாத ஒரு பற்றாக்குறையை இன்னைக்கு காட்டுது. உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று சொன்ன அன்ற கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அன்றே கணித்தார், இப்படி எல்லா முதலாளியும் ஒன்னா சேர்ந்து ஏகாதிபத்தியம் மாறி உலகையே கொள்ளையடிப்பார்கள், இன்றே நீங்கள் ஒன்று சேர்ந்து விடுங்கள் என்று அன்றைக்கு விட்ட அந்த கூக்குரல் பகத்சிங்குடைய கனவாக இன்றும் தொடர்ந்து இருக்கிறது. அவருடைய கனவை நனவாக்க என்றும் அவருடைய பயணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடரும். அவருடைய நினைவுக்காக வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு அடுத்ததாக நம்ம மாவட்ட தோழர் பேசுவோம்.